சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தவுடன் இஸ்தக்ஃபர தலாதன், 3 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். 3 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். பின்னர் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீதான் சலாம். அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல உண்டு என்ன? அஸ்ஸலாம். யா அல்லாஹ் நீ சாந்தியானவன். வ மின்கஸ் ஸலாம், உன்னிடமிருந்து சாந்தி கிடைக்கிறது. உன்னிடமிருந்து தான் அமைதி சாந்தி என்பது என்ன செய்கிறது? கிடைக்கிறது. தபாரக்த, எல்லா விஷயங்களிலும் நீ பரக்கத்து பெற்றவன். அப்படின்னா என்ன? எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் முழுமையானது. தபாரக்த யாதல் ஜலால், கண்ணியத்துக்குரியவனே, வல் இக்ராம் சங்கைக்குரியவனே. ஜலால் என்றது ஜலீல் என்று சொல்லுவோம், அப்ப கண்ணியமானவன். ஜலால் இக்ராம் என்றது சங்கைப்படுத்தல். யாதல் ஜலாலி வல் இக்ராம், சங்கையும் கண்ணியமும் உடையவனே, நீ பரக்கத்து பெற்று விட்டாய், நீ சாந்தியானவன். சாந்தி உன்னிடமிருந்து தான் என்ன செய்கிறது? கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இந்த கருத்தை நீங்க விளங்கிக்கங்க. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். இந்த வார்த்தை சலாம் கொடுத்த உடனே நிறைய பேர் சொல்றதே தெரியாது அவங்களுக்கு. சலாம் கொடுத்த உடனே அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் சொன்னாமன்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஸ்பீட் அல்லாஹும்ம ஸலாம் அப்புறம் அவர் முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியாது. விளங்கிட்டா அப்ப எப்படி சாந்தி வரும்? அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ் நீ சாந்தியானவன், உன்னிடமிருந்து சாந்தி கிடைக்கிறது. சாந்தி அமைதி எல்லாம் உன்னிடமிருந்து தான் கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரியவனே, அபிவிருத்தி உடையவனே, கண்ணியத்துக்குரியவனே, சங்கைக்குரியவனே, நீ பரக்கத்து பெற்று விட்டாய். இது ஒரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை. அதுக்கு பின்னால சஹீஹுல் புகாரில பாருங்க, இது கன்ஃபார்ம். சலாம் கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் இதான் சொல்லுவாங்கன்றது கன்ஃபார்ம். மற்றபடி நான் சொல்லக்கூடிய எல்லா அதுக்கார்களும் ஓர்டர் இல்லாதது. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு ஓர்டரை பழக்கி வச்சுக்கிறோம். விளங்கிட்டா இந்த ஓர்டர்ல தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. அதாவது அந்த ஓர்டர்ல சொல்றது பிழை இல்லை. நம்ம ஓர்டர்ல சொல்றோமே அது பிழை இல்லை. ஆனா இதுதான் ஓர்டர் என்று என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. மாத்தி நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். எது நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இது ஃபர்ஸ்ட். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் என்பது ஆரம்பத்தில் நிச்சயமானது. அதற்கு பின்னால வரக்கூடிய அவுராதுகளை பொறுத்த வரைக்கும் எது முந்தி எது பிந்தி, ஒரே மஜ்லிஸ்ல இருந்து சொன்னாங்களா, 2-3 மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இதெல்லாம் என்னது வரல. அல்லது எல்லாவற்றையும் ஒரு தொழுகைக்கு பின்னால சொன்னார்களா, மாறி மாறி ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, அதுவும் என்னது நிரூபணம் இல்லை. இப்ப நான் எல்லாத்தையும் ஒரே தொழுகைக்கு பின்னால சொல்றோமே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரே தொழுகைக்கு பின்னால வளமையா சொல்றது இருந்ததா, அல்லது ஒரு தொழுகைக்கு பின்னால ஒன்றையும் இன்னொரு தொழுகைக்கு பின்னால இன்னொன்றையும் சொன்னார்களா, இது என்னது தெரியாது. ஆனா நம்ம இந்த ஓர்டர்லயே பழகிக்கிற நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இந்த அவ்வளவு திக்ரையும் என்ன செய்தார்கள் நினைக்கிறோம். அப்படியும் இல்லை. ஒரு திக்ர் ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகைக்கு பின்னால செய்வார்கள், இன்னொரு திக்ரை இன்னொரு தொழுகைக்கு பின்னால செய்வார்கள். சில விஷயங்களை மட்டும் வளமையா கடைபிடிப்பார்கள். ஓர்டர் விஷயத்துல இதான் ஃபர்ஸ்ட். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்பதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக சஹீஹுல் புகாரில பாருங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முகைரத் இப்னு ஷுஅபா ஒரு செய்தியை சொல்கிறார். இது 844வது இலக்கத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாலும் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இல்லை, அவன் தனித்தவன், ஆட்சி அவனுக்குரியது, அவனுக்கே புகழுரியது. வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா விஷயங்களின் மீதும் சக்தி உடையவன், எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி உடையவன் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத். அழகான ஒரு வார்த்தை இது. அல்லாஹும்ம யா அல்லாஹ், லா மானிஅ, இந்த உலகத்தில் தடுப்பவர்கள் யாரும் இல்லை, தடுக்கின்றவைகள் எதுவும் இல்லை. யாரும் அல்ல, யாரும் இல்லை, எதுவும் இல்லை. லிமா அஅதைத், நீ தரப்போகின்ற விஷயங்களுக்கு, தந்த விஷயங்களுக்கு, நீ எதையெல்லாம் எனக்கு தரப்போறாயோ, எதெல்லாம் தந்தாயோ, அதெல்லாம் இந்த உலகத்துல தடுக்கின்றவர்கள் யாரும் கிடையாது. எவரால என்ன செய்யலாது? நீ ஒன்றை எனக்கு தந்து விட்டால் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ ஒன்றை தடுத்து விட்டால் இந்த உலகத்துல எவரும் எனக்கு அதை தர முடியாது. எவர் நினைத்தாலும் உலகமே சேர்ந்தாலும் எனக்கு அதை தர முடியாது. வலா யன்ஃபஉல் ஜத் மின்கல் ஜத், பணக்காரனுக்கு துல் ஜத் என்றது வசதியுடையவனுக்கு அவருடைய வசதி உண்ட விஷயத்துல பயனளிக்காது. அப்படின்னா என்ன? வசதியை வைத்து நீ என்ன செய்ய போறது இல்லை,
அவனுக்கு எந்த பிரயோஜனமோ அல்லது அவனத்துல பாதுகாப்பு நீ கொடுக்க போறதில்லை. வலா யன்ஃபஉல் ஜத்தி மின்கல் ஜத்து, ஒருவருடைய வசதி உன்னிடத்தில் எந்த பிரயோஜனத்தையும் தராது. வசதியானவர் என்பதற்காக வேண்டி அது உன்கிட்ட என்னது எந்த பிரயோஜனத்தையும் அவருக்கு கொடுக்க போவது கிடையாது. அப்படின்னா என்ன, பணத்தை அடிப்படையாக வைத்து இறைவன் என்ன செய்வதில்லை, யாருக்கும் எந்த தீர்ப்பும் சொல்வதில்லை. அவருடைய தர்மம் செலவழிச்சாரா இல்லை என்பதை பொறுத்து தான். அப்போ அல்லாஹும்ம லா மானி அலிமா அதைத் வலா முஅதி அலிமா மனஅத் வலா யன்ஃபஉல் ஜத்தி மின்கல் ஜத். இது அடிப்படையான இஸ்லாமிய, இதை பத்தி ஒரு தனியாகவே பேசலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், ஃபஅலம், நீ அறிந்து கொள், இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அலா ஐயம் ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக், முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு பிரயோஜனத்தை தர வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு நாளும் அவர்களால் உனக்கு எந்த பிரயோஜனத்தையும் தந்துவிட முடியாது. அல்லாஹு தஆலா அதை உனக்கு அதில் ஒரு பகுதியை எழுதி இருந்தாலே தவிர, உனக்கு ஒன்று கிடைக்கணும் என்று இறைவன் எழுதி இருந்தாலே தவிர முழு உலக மக்கள் சேர்ந்தாலும் உன்னால் என்ன செய்ய முடியாது, உனக்கு ஒரு பிரயோஜனத்தை தந்துவிட முடியாது. அதே போன்று எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அலா யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக பிஷைஇன் கத் கதபஹு இல்லா ஷைஅன் கத் கதபஹு அல்லாஹு அலைக், அல்லாஹு தஆலா உனக்கு எதிராக ஒரு விஷயத்தை எழுதி இருந்தாலே தவிர டோட்டல் உலக மக்களும் சேர்ந்து உனக்கு ஒரு சின்ன தீங்கை எழுதினாலும் என்ன செய்ய முடியாது, நினைச்சாலும் செய்ய முடியாது. அது விளங்கணும். ஆள் பவர் பணம் பவர் எல்லாம் இருந்தா எனக்கு உலகத்துல யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்க கூடாது. ஒரு மனுஷன் இருக்கிறார், அவருக்கு எந்த பொருளாதாரம் இல்ல, ஆள் பலம் இல்ல, ஒன்றும் இல்ல, இவரை லேசா போட்டுடலாம்னு நினைக்கவும் கூடாது. ஈமானது பலகீனங்கள்ல உண்டு. அல்லாஹ் தஆலா நான்னா தான் அவனை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம், அவனுக்கு எதுவும் செய்யலாம். ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் என்னட்ட உள்ள அறிவு என்ன, என்னட்ட உள்ள வசதி என்ன, என்னட்ட உள்ள பலம் என்ன, நீ எப்படி பேசுறாயா என்று கேட்க கூடாது. காரணம், ஒரு நாள் நீங்க டோட்டல் பவரை சேர்த்தால் அவனுக்கு தீங்கு என்ன செய்ய முடியாது, உங்களால் விளைவிக்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்க ஏழு வேண்டு ஏழாது, அல்லாஹ் நாடினாலே ஒழிய. அதே போல உங்களுக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் முழு உலக மக்களும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, எந்த பிரயோஜனத்தையும் தர முடியாது. நீங்க நினைக்கிறீங்க நான் பலத்தோட இருக்கிறேன், அறிவோடு இருக்கிறேன், அந்தஸ்தில் இருக்கிறேன், ஒரு நாளும் முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அதான் அல்லாஹும்ம லா மானி அலிமா அதைத் வலா முஅதி அலிமா மனஅத் வலா யன்ஃபஉல் ஜத்தி மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. வசதியுடையவனுக்கு வசதி உன்னிடத்தில் எந்த பெருமதி எனது கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இது ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னால சொல்லுவார்கள். ஆனால் அதில் வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஃபீ துப்ரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா, எல்லா தொழுகைகளுக்கு பின்னாலும் நபி அவர்கள் இதை சொல்லுவார்கள். இந்த செய்தி என்ன விளங்கணும், நான் ஏற்கனவே சொன்ன இதிலிருந்து இந்த செய்திக்கு விதிவிலக்கு என்ன, இந்த செய்தி ரசூலுல்லாஹ் எல்லா தொழுகைக்கு பின்னால என்னது சொல்லக்கூடிய ஒரு அம்சம். செலவிக்கிறவங்க உங்களுக்கு வரும், எல்லா தொழுகைக்கு பின்னாலும் வராது. அப்ப இது ரசூலுல்லாஹ் எல்லா தொழுகைக்கு பின்னால என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அடுத்தது முஸ்லிம்ல பாருங்க, மூணாவது பிரார்த்தனை 1371 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்வார் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுல வர மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், முயற்சி சக்தி எல்லாம் இறைவனை கொண்டேதான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு செய்தி. முயற்சி சக்தி எல்லாம் இறைவனை கொண்டேதான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வலா நஅபுது இல்லா இய்யா, வலா நஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நாங்கள் யாரையும் வணங்குவது கிடையாது. லஹுன் நிஅம, எல்லா நிஅமத்துக்களும் அவனுக்கு சொந்தமானவைகள். வலஹுல் ஃபத்ல், எல்லா சிறப்புகளும் அவனுக்கு சொந்தமானவைகள். வலஹு ஸனாஉல் ஹஸன், எல்லா நல்ல புகழும் அவனுக்கு சொந்தமானவைகள். வலஹு ஸனாஉல் ஹஸன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன், இஹ்லாசுடன் இறைவனை நாம் வணங்குகிறோம், இஹ்லாசுடன் அவனுக்கே தீனை ஆக்கி நாங்கள் வணங்குகிறோம். வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் என்ற வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இப்படி சொல்வார்கள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அப்ப இது நம்ம வளமையாக செய்து வரக்கூடிய செய்தி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூலுல்லாஹ் இதை சொல்லிக்கிறாங்க. இது ஒரு அழகான துவா. இதுவும் இறைவன் தான் சக்தி உடையவன், இறைவன் தான் ஆற்றல் உடையவன் என்பதை கருத்துப்பட சொல்லக்கூடிய ஒரு துவா.